நேபாள நாட்டில் சனியன்று பகலில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 7.9 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் தலைநகர் காட்மண்டுவில் பல கட்டிடங்கள், வரலாற்று சின்னங்கள் இடிந்து தரைமட்டமாகின. 2000க்கும் அதிகமானவர்கள் பலியாகினர். 5000க்கும் அதிகமானவர்கள் பலத்த காயமடைந்துள்ளனர். இதனால் வட இந்திய மாநிலங்களிலும் கடும் நில அதிர்வு ஏற்பட்டதில் 50க்கும் அதிகமானவர்கள் பலியானார்கள். நேபாளத்தை ஒட்டிய பீகார் மாநிலத்தில் மட்டும் 35 பேர் பலியானார்கள். 80 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடுமையான நிலநடுக்கத்தை சந்தித்த நேபாளம் இன்னும் அதன் தாக்கத்தில் இருந்து விடுபடாத நிலையில் ஞாயிறன்று பிற்பகல் 1 மணி வாக்கில் 2வது நாளாக நேபாளத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. காட்மண்டுவில் இருந்து கோத்தாரி எனப்படும் இடத்தை மையமாக கொண்டு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.7 பதிவானதாக அமெரிக்க நிலவியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் 2வது நாளாக ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் டெல்லி உள்ளிட்ட வட இந்தியாவிலும் 2வது நாளாக நில அதிர்வு காணப்பட்டது. டெல்லியில் நில அதிர்வு உணரப்பட்டது மீண்டும் மக்கள் வீடுகளை காலி செய்துவிட்டு தெருக்களுக்கு ஓடி வந்தனர். மெட்ரோ ரயில் சேவையும் சில நிமிடங்களுக்கு நிறுத்தப்பட்டது. டெல்லி தவிர பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களிலும் நில அதிர்வு கடுமையாக உணரப்பட்டுள்ளது. தொடரும் நிலநடுக்கத்தால் நேபாளம் மட்டுமின்றி வட இந்திய மாநிலங்களிலும் மக்கள் அச்சத்தில் உறைந்து போயுள்ளனர். நேபாளத்தில் சிக்கி தவித்த 540 இந்தியர்களை இந்திய விமானப்படை மீட்டது. நேபாளத்தில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் அந்நாட்டு சுற்றுலா சென்ற இந்தியர்கள் பலர் சிக்கி தவித்தனர். அவர்களை மீட்க மத்திய அரசு துரித நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதன்படி முதற்கட்டமாக நேபாளத்தில் சிக்கி தவித்த 540 பேரை இந்திய விமானப்படை மீட்டு இந்தியா அழைத்து வந்தது. மேலும் மீட்பு பணிக்காக 10 விமானங்கள் இயக்கப்பட்டு உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நேபாளத்திற்கான விமான சேவையை ஏர் இந்தியா நிறுவனம் ஞாயிறன்று மீண்டும் துவக்கியுள்ளது. நேபாள சுற்றுலா சென்றோரின் நிலை தெரியாமல் உறவினர்கள் கவலை அடைந்துள்ளனர். திருச்சியில் இருந்து கடந்த 21ஆம் தேதி 30 பேர் ஆன்மீக சுற்றுலா சென்றனர். நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஆன்மீக சுற்றுலா சென்றவர்களுடன் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் உறவினர்கள் கவலை அடைந்துள்ளனர். 2 நாள் முன்னாடி வரைக்கும் கான்டாக்ட் இருந்துச்சு. இப்போ இந்த 2 நாள் இவங்க முக்திநாத் போறது, இன்னைக்கு முக்திநாத் போறது. பட் இன்னைக்கு காலை நிலநடுக்கத்துக்கு அப்புறம் எந்த கான்டாக்டும் இல்ல. யூஸ்வலா முக்திநாத் போனாங்க அப்படின்னா எந்த நெட்வொர்க்குமே கிடைக்காது. பார்டர் தாண்டதுக்கு அப்புறம் எந்த நெட்வொர்க்குமே கிடைக்காது. ஸோ நாங்களும் அவங்க பதில எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவங்க உறவினர் இந்த எர்த்குவேக்கு அப்புறம் உறவினர்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சு, என்ன ஒண்ணுமே கான்டாக்ட் வந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி. எங்களுக்குமே எந்த கான்டாக்டும் வரல. நேபாளத்தில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணியில் இந்திய மீட்புக் குழு ஈடுபட்டுள்ளது. தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹிண்டன் விமான நிலையத்தில் இருந்து சூப்பர் ஹெர்குலிஸ் விமானத்தில் மீட்புக் குழுவினர் நேபாளம் சென்றுள்ளனர். இக்குழுவில் 450 பேர் இடம்பெற்றுள்ளனர். மேலும் அமெரிக்காவில் இருந்து வாங்கப்பட்ட போர் விமானங்கள் ஒரே நேரத்தில் அதிகமான நிவாரணப் பொருட்களையும் வீரர்களையும் ஏற்றிக்கொண்டு நேபாளம் சென்றுள்ளது. இந்தியாவில் நில அதிர்வால் உயிரிழந்தோருக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. சனிக்கிழமையன்று இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் நிலநடுக்கம் மற்றும் நில அதிர்வு உணரப்பட்டது. இதனால் 50க்கும் மேற்பட்டோர் பலியாயினர். உத்தரப்பிரதேசம், பீகார், சிக்கிம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நில அதிர்வால் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் மத்திய அரசு சார்பில் நிவாரணம் வழங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மன் கி பாத் எனும் பெயரில் பிரதமர் நரேந்திர மோடி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியில் உரையாற்றினார். அப்போது நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று மோடி உறுதியளித்தார். ஏமனில் உள்நாட்டு போர் நடந்தபோது அங்கிருந்த இந்தியர்களை மீட்டு வந்த மீட்பு நடவடிக்கையை உலக நாடுகள் பாராட்டுவதாக மோடி பெருமிதம் தெரிவித்தார். 5 பிரச்சனைகளுக்கான கருணாநிதியை சந்தித்ததாக விஜயகாந்த் தெரிவித்தார். திமுக தலைவர் கருணாநிதியை அவரது கோபாலபுரம் வீட்டில் தேமுதிக தலைவரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான விஜயகாந்த் ஞாயிறன்று திடீரென நேரில் சந்தித்து பேசினார். விஜயகாந்துடன் அவரது மைத்துனர் சுதீஷ், எம்எல்ஏ பார்த்தசாரதி ஆகியோர் வந்திருந்தனர். சந்திப்பின் போது திமுக பொருளாளர் ஸ்டாலின் உடன் இருந்தார். ஞாயிறன்று காலை நடந்த இச்சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கருணாநிதியை சந்தித்துவிட்டு வெளியில் வந்த விஜயகாந்த் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். ஒரு 5 பிரச்சனைக்காக கலைஞரை பார்க்க வந்து, இது நாட்டு பிரச்சனை, ஏழை விவசாயிகள் பிரச்சனை, அதுக்கு கலைஞர் நிச்சயமாக எங்க கட்சியிலிருந்து அவர் அனுப்புறேன்டாரு ஆளுகளே. அதற்காகத்தான் நான் வந்து கருணாநிதியை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தலைவர் இளங்கோவனை விஜயகாந்த் சந்தித்து பேசினார். ஞாயிறன்று காலை சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இளங்கோவனை நேரில் சந்தித்து பேசினார். சிதம்பரம், திருநாவுக்கரசு, குஷ்பு உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். பிரதமரை சந்திக்க செல்லும் விஜயகாந்துடன் காங்கிரஸ் பிரதிநிதி ஒருவர் அனுப்பி வைக்க உள்ளதாக இளங்கோவன் தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற விஜயகாந்த் இதற்கு முன்னாடி எடுத்து வைத்திருக்கின்றார். அவருக்கு கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி முழு ஆதரவு தரும். காங்கிரஸை பொறுத்தவரையில் தமிழர் நலனில் என்றும் அக்கறையுள்ள கட்சி.
பிரதமர் மோடியை முதல்வர் பன்னீர்செல்வம் சந்தித்திருப்பது சுயநலம் என்று ஸ்டாலின் தெரிவித்தார். திமுக பொருளாளர் ஸ்டாலின் சென்னை கோபாலபுரம் சாரதா பள்ளியில் வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் முகாமில் செய்தியாளர்களை சந்தித்தார். பிரதமர் மோடியை தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் தனியாக சென்று சந்தித்திருப்பது சுயநலம் என்று ஸ்டாலின் தெரிவித்தார். ஏற்கனவே கடிதங்கள் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்போது நேரடியாக சென்று கேட்டிருக்கிறார். இதை நாங்கள் எப்படி அதை கருதுகிறோம் என்று கேட்டால், நாங்கள் ஏற்கனவே நாங்கள் மட்டுமல்ல எல்லா கட்சியை சார்ந்த தலைவர்களும் எல்லா கட்சியினுடைய தலைவர்களையும் அழைத்துக் கொண்டு சென்று பிரதமரை சந்திக்க வேண்டும். கர்நாடக மாநிலத்தில் அரசியல் பாகுபாடை எல்லாம் மறந்து எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து பிரதமரை போய் சந்திக்கக்கூடிய நிலை அங்கே இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த நிலை இல்லை என்பது வேதனைக்குரிய ஒன்று. செம்மர கடத்தலில் தொடர்புடையதாக கருதப்படும் நடிகை நீத்து அகர்வால் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஆந்திர போலீசார் தெரிவித்துள்ளனர். செம்மர கடத்தலில் பண பரிமாற்ற பணியில் ஈடுபட்டதாக நடிகை நீத்து அகர்வாலை போலீசார் தேடி வந்தனர். ஆந்திராவில் 20 தமிழக கூலி தொழிலாளர் சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து நடிகை நீத்து அகர்வால் தலைமறைவாக இருந்தார். இந்நிலையில் அவர் ஆந்திர போலீஸ் பிடியில் சிக்கிவிட்டதாக கூறப்படுகிறது. நீத்து அகர்வால் கைதை தொடர்ந்து பல முக்கிய புள்ளிகளின் தொடர்பு குறித்த தகவல்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓட்டுநர் சிகரெட் பற்ற வைத்ததால் ஆற்றில் கார் பாய்ந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேர் பலியாகினர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஜம்முவில் இருந்து ஸ்ரீநகருக்கு ஒரு கார் சென்று கொண்டிருந்தது. ராம்பன் மாவட்டத்தில் ஜம்மு ஸ்ரீநகர் நெடுஞ்சாலையில் மெஹத் எனும் இடத்தில் சென்று கொண்டிருந்த போது காரின் சக்கரங்கள் வழுக்கிக் கொண்டு தாறுமாறாக ஓட துவங்கியது. இறுதியில் அருகில் ஓடிக்கொண்டிருந்த செனாப் ஆற்றினுள் கார் பாய்ந்தது. இது பற்றி அறிந்ததும் போலீசார் தீயணைப்புத் துறையினர் உடனடியாக மீட்புப் பணியில் ஈடுபட்டு 6 பேரை காயத்துடன் காப்பாற்றினர். 4 பேரின் உடல்களை சடலமாக மீட்டனர். இன்னும் 2 பேரை மீட்க முடியவில்லை. அவர்களும் பலியாகி இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. சிகரெட் பற்ற வைப்பதற்காக ஸ்டியரிங்கில் இருந்து கையை எடுத்ததால் கார் விபத்துக்குள்ளானது தெரியவந்துள்ளது. காரில் இருந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் பீகாரைச் சேர்ந்த கட்டுமான தொழிலாளர்கள். ரத்த தானத்தை வலியுறுத்தி திருச்சியில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடந்தது. திருச்சி மாவட்ட தடகள சம்மேளனம் மற்றும் தனியார் அமைப்பு இணைந்து ஞாயிறன்று மாரத்தான் போட்டியை நடத்தியது. சிந்தாமணி ER மேல்நிலைப் பள்ளியில் துவங்கி அண்ணா விளையாட்டு மைதானம் வரை ஆண்களுக்கான போட்டியும், கண்டோன்மெண்ட் துவங்கி அண்ணா மேம்பாட்டு மைதானம் வரை பெண்களுக்கான போட்டியும் நடந்தது. ஆயிரக்கணக்கானோர் ஆர்வமுடன் பங்கேற்று ஓடினர். வெயிலுக்கு இதமான காட்டன் சேலைகள் விற்பனையை கோஆப்டெக்ஸ் துவக்கி உள்ளது. கோவை அவினாசி சாலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் மாவட்ட கலெக்டர் அர்ச்சனா பட்நாயக் விற்பனை மற்றும் கண்காட்சியை துவக்கி வைத்தார். பியூர் காட்டன் சேலைகள், இயற்கை சாயமிட்ட ஆர்கானிக் பருத்தி சேலைகள், பருத்தி பட்டு சேலைகள், இளம் பெண்களை கவரும் வகையிலான காட்டன் துணி வகைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. கோடை மழை தொடர்வதால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் குற்றாலத்தில் ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை குலுகுலு சீசன் நிலவும். ஏப்ரல் மே மாதங்களில் கோடை காரணமாக வறண்ட நிலையே காணப்படும். இதற்கு மாறாக கோடை வெயிலில் மழை கொட்டி வருவதால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கோடை விடுமுறைக்கு சுற்றுலா வந்துள்ள பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே நேரத்தில் வெள்ளம் அதிகரிக்கும் நேரங்களில் குளிக்க தடை விதிக்கப்பட்டு வருகிறது. அலகாபாத்தில் 1 கோடி ரூபாய் செலவில் மோடி கோவில் கட்டுவதற்கான பூமி பூஜைகள் நடந்தன. 3 நதிகள் சங்கமிக்கும் உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் மோடிக்கு கோவில் கட்டும் பணியை ஸ்ரீ கிருஷ்ணா சேனா எனும் அமைப்பினர் துவக்கி பூமி பூஜை நடத்தினர். 1 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட உள்ள இக்கோவிலில் கிருஷ்ணர் மற்றும் மோடியின் சிலைகள் இடம்பெற்றிருக்கும். 6 மாதத்தில் கோவிலை கட்டி முடிக்க ஸ்ரீ கிருஷ்ணா சேனா அமைப்பினர் திட்டமிட்டுள்ளனர். குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் பிரதமர் மோடிக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் கோவிலை கட்டி முடித்து கடந்த பிப்ரவரி மாதம் திறக்கவிருந்த நிலையில் அதற்கு மோடி கடும் கண்டனம் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து அந்த கோவில் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மதுரை சித்திரை திருவிழாவின் 5ஆம் நாள் திருவிழாவில் தங்க குதிரை வாகனத்தில் மீனாட்சி அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கடந்த செவ்வாயன்று கொடியேற்றத்துடன் துவங்கி தினமும் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் வீதி புலா நடந்து வருகிறது. 5ஆம் நாளான சனியன்று இரவு வடக்கு மாசி வீதி ராமாயண சாவடி மண்டகப்படியில் எழுந்தருளிய சுவாமிகள் இரவில் வடக்கு மாசி வீதி, கீழமாசி வீதி, அம்மன் சன்னதி வழியாக தங்க குதிரை வாகனத்தில் புலா வந்தனர். வழிநெடுகிலும் அம்மனை தரிசிக்க பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. தேசிய அளவிலான கார்பந்தய போட்டி கோவையில் நடந்தது. இந்திய மோட்டார் ஸ்போர்ட்ஸ் சங்கம், கோவை மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் நேரம், வேகம், தூரம் ஆகியவற்றின் அடிப்படையில் இப்போட்டி நடந்தது. 2வது சுற்று ஞாயிறன்று நடந்த நிலையில் சென்னை, நாக்பூர், ராஞ்சி, பெங்களூருவில் அடுத்தடுத்த சுற்றுகள் நடக்கின்றன. கோவை திருச்சி சாலையில் உள்ள ஆண்டாள் கல்யாண மண்டபத்தில் துவங்கி செட்டிப்பாளையம், வேடசித்தூர், நெகமம், ஆனைமலை வழியாக கார்கள் சீறி பாய்ந்தன. தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றமில்லை.
ஒரு சவரன் தங்கம் 20,184 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,523 ரூபாயாக இருந்தது. 1 கிராம் வெள்ளி 38 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 36,220 ரூபாயாக இருந்தது. அடுத்த ஆண்டு காதல் திருமணம் செய்ய உள்ளதாக நடிகை பிரியாமணி தெரிவித்துள்ளார். திருச்சிக்கு வந்த நடிகை பிரியாமணி திரைத்துறையை சாராத ஒருவரை காதலித்து திருமணம் செய்ய உள்ளதாகவும், நேரம் வரும்போது பெயரை வெளியிடுவேன் என்றும் பிரியாமணி தெரிவித்தார். அடுத்த வருஷம். As of now, both. காதலன் வருண் தவானுக்கு நடிகை யாமி கௌதம் இன்ப அதிர்ச்சி அளித்துள்ளார். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உட்பட பல்வேறு மொழி படங்களிலும் நடித்து வருபவர் நடிகை யாமி கௌதம். பத்லாபூர் எனும் ஹிந்தி படத்தில் தன்னுடன் நடித்த வருண் தவானுடன் யாமிக்கு காதல் ஏற்பட்டது. இருவரும் பல்வேறு இடங்களில் ஒன்றாக சுற்றித் திரிகின்றனர். இதனால் இவர்களை பற்றிய கிசுகிசு செய்திகள் அதிகளவில் உலாவர துவங்கியுள்ளன. வெள்ளியன்று தனது 28வது பிறந்த நாளை வருண் தவான் கொண்டாடிய போது யாமி கௌதம் இன்ப அதிர்ச்சி அளித்துள்ளார். இருவரும் ரகசியமாக உல்லாச பயணம் செல்வதற்கான ஏற்பாடுகளை யாமி ஏற்கனவே செய்திருந்ததுதான் வருண் தவானின் இன்ப அதிர்ச்சிக்கு காரணம். இப்போது இந்த இளம் ஜோடி மாலத்தீவுகளுக்கு பறந்து சென்றிருப்பதாக பாலிவுட் வட்டாரங்கள் கிசுகிசுகின்றன.